إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري. மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, நமது உள்ளங்களை பறிகொடுத்து அன்பு வைக்க, நேசம் வைக்க, முஹப்பத் வைக்க உலகத்துல ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது அல்லாஹு தஆலா மட்டும்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடன் எங்களுக்கு முஹப்பத் இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய ஈமானுடைய ஒரு அம்சம் அது. அல்லாஹு தஆலா யாரு? அவன் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் என்னுடைய தாய் தந்தையரை படைத்த ரப்புல் ஆலமீன். எனக்கு எல்லா நியமத்துகளையும் தந்த ரப்புல் ஆலமீன். எனவே அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருப்பது ஈமானுடைய ஒரு அம்சம். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈமானுடையவர்களுடைய சிஃபத்தை சொல்லும்போது அவர்கள் அல்லாஹ்வின் மீது முஹப்பத் உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது மிகவும் அன்புள்ளவர்களாக இருப்பார். அல்லாஹ் என்று சொன்னாலே அவர்களுடைய கல்புகளில் அல்லாஹ்வை நினைக்கிறதுல சந்தோஷம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறதுல இன்பம் அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறதுல அவர்களுக்கு இன்பம். அல்லாஹ்வின் மீது எங்களுக்கு உண்மையான ஈமான் இருக்குது என்று இருந்தால் அல்லாஹ் மீது முஹப்பத் உண்டா. எதையோ வணங்குகின்றவர்கள், தெய்வமும் சாமியும் மாட்டையும் பாம்பையும் மரத்தையும் செடியையும் கொடியையும் அதற்காக எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதிலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் வானம் பூமி கோள்கள் சூரியனை படைச்ச அந்த ரப்ப அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நாங்கள் அல்லாஹ் மீது முஹப்பத் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஈமானுடைய ஒரு அம்சம். ஆனா முஹப்பத் என்பது அல்லாஹ்வை நாங்க முஹப்பத் வைக்கிறோம், அல்லாஹ்வை நாங்க நேசம் வைக்கிறோம் என்று நாங்க சொல்வது மட்டும் போதாது. முஹப்பத் என்பது ரெண்டு சைட்லயும் இருக்கணும். நாங்களும் அல்லாஹ் மீது முஹப்பத் வைக்கணும், அல்லாஹ்வும் அடியார்களாகிய எங்களை நேசிக்கணும். ரெண்டு சைட்லயும் முஹப்பத் இருந்தால்தான் அன்பு முஹப்பத் என்பது பரிபூர்ணமா. எனவே அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்று இருந்தால், அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கணும் என்று இருந்தால், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் மீது எங்களுக்கு நேசம் இருக்க வேண்டும். எங்களுடைய கல்புல அவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, அவர்கள் மனிதர்கள் அடியார்கள் துஹிப்பூனல்லாஹ அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் ஃபத்தபிஊனி என்னைய பின்பற்றுங்கள் என்று நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்.
எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க சரியாக புரியணும். அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த நபியுடைய உம்மத்தாக நாங்க பிறந்திருக்கிறதே நாங்க பெரிய பாக்கியம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பட்ட கவலை, அவர்கள் பட்ட தியாகம், அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த துஆவுடைய பரக்கத்து 1400 வருடங்களாகியும் நாம் இன்றைக்கு ஈமானோட இந்த நாட்டில இஸ்லாமிய உணர்வுகளோட ஈமானிய உணர்வுகளோட நாங்கள் இவ்வளவு இருக்கிறோமே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகமும் எங்களுக்காக பட்ட கவலையும் எங்களுக்காக செய்த துஆ. அல்லாஹு தஆலாவுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு பாசத்துக்கு நேசத்துக்குள்ளவர்களாக அவர்கள் இருந்தார். அல்லாஹு தஆலா எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வச்சிருந்தான் என்பதை எங்களுக்கு குர்ஆனை பார்த்தா குர்ஆனின் மூலமாக விளங்க முடியும். அல் குர்ஆன்ல ஏனைய நபிமார்களை அல்லாஹு தஆலா பேர் சொல்லி அழைக்கிறான். யா இப்ராஹிம் அஅரித் அன் ஹாதா, யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, யா மூசா, யா ஈசா, ஈசாவே, இப்ராஹிமே, ஆதமே என்று நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்கேயும் யா முஹம்மது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லி அழைச்சது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது யா அய்யுஹல் முத்தத்திர், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூலு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்தஸ்துகளை, பட்டத்தை, பதவிய கௌரவமான முறையில் அவங்களோட அந்தஸ்துகளை சொல்லி அல்லாஹ் அவங்களை கூப்பிடுறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா உறுப்புகளையும் குர்ஆன்ல சொல்லி இருக்கான். அல்லாஹ் தஆலா எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு முஹப்பத் அன்பு வச்சிருந்தான் என்பதை நாங்க விளங்கி நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கட சொல்லால, செயலால, கல்வால, நாவால, எங்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய நேசத்தை நாங்க நிரூபிக்கின்றவர்களாக வாழும். எல்லா உறுப்புகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுங்க. அவங்களுடைய முகத்தை பற்றி சொல்லும் போது கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களோட முகத்தை அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வானலோகத்தை நோக்கி உங்களோட வஹ்யை எதிர்பார்த்து நீங்க திரும்பி திரும்பி வானத்தை பார்க்குகின்ற அந்த உங்களுடைய முகத்தை, வதனத்தை அல்லாஹ் கத் நரா பார்த்து கொண்டிருக்கிறான், பார்த்து விட்டான் என்று அல்லாஹ் முகத்தை பற்றி சொல்றான். அவங்களோட கல்பை பற்றி சொல்றான். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை அலா கல்பிக உங்களுடைய உள்ளத்திலே இறக்கி வைத்தார்கள். மூளையில அல்ல, உங்களோட உள்ளத்தில் இறக்கி வச்சான். எனவே தீன் சொல்றது உள்ளத்துல வர வேண்டியது. தீன் எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். கேசட்ல, சிடில, பென்டிரைவ்ல, புக்ல, ரெக்கார்டர்ல வார சாமான் இல்ல தீன். தீன் ஏண்ட உங்களுடைய உள்ளத்துல வரணும். இன்றைக்கு ஒரு பயான் கல்ச்சர், பயானுக்கு மேல பயான், அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. வாழ்க்கை அதே பேட்டர்ன் தான். வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை. எவ்வளவு பயான் கேட்டாலும் நியாஸ் மோலை சொல்லுவார், பயான் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இருக்குது. தண்ணி உள்ளுக்கு போட்டு முக்கி வச்சாலும் உள்ளுக்கு தண்ணி போகாது. வச்சங்க இருக்குது, தண்ணி உள்ளுக்கு தான் இருக்குது, ஆனா உள்ளுக்கு தண்ணி போகாது. வாட்டர் ப்ரூஃப் தான் ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சான். ஆனா நாங்க எங்கட சமுதாயம் பயான் ப்ரூஃப் சொல்லுவார். பயான் உள்ளுக்கே 24 மணி நேரம் முக்கி வச்சாலும் அமுக்கி வச்சாலும் உள்ளுக்கு இறங்காது. வேண்டிய ஆளை கொண்டு வாங்க, சிலோன்ல இருந்து கொண்டு வாங்க, ஜப்பான்ல இருந்து கொண்டு வாங்க, அமெரிக்கால இருந்து கொண்டு வாங்க, உள்ளுக்கு இறங்காது. நாங்க அப்படியான ஆட்கள். அப்படி இல்லை சகோதரர்களே. இந்த ஆயத்துல எல்லாம் என்ன சொல்றான்டா, இந்த வஹி இறங்கியது எங்க இறங்கிச்சு? புக்ல அல்ல. எங்க இறங்கிச்சு? அலா கல்பிக்கு, அவங்களோட உள்ளத்தில் இறக்கி வச்சோம். இப்ப தீனுடைய இடம் உள்ளம். அது உள்ளத்துல வரணும்.
மூளையில வாரதாக இருந்தா வெறுமனே மூளையில அதை பற்றிய தகவல்களை திரட்டுறதுக்கு ஈமானும் ஷரத்து இல்லை, இஸ்லாமும் ஷரத்து இல்லை. அது காபிர் கூட என்ன செய்யலாம், அதை பற்றிய தகவல்களை படிக்கலாம், ஸ்டடி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். ஹாலண்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த டாக்டர் வின்சிக், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த டாக்டர் லூயிஸ், இவர்களெல்லாம் இஸ்லாமிய ஆய்வாளர்கள். இந்தியாவில் டாக்டர் வலம்புரி ஜான் இந்து இஸ்லாமிய ஆய்வாளர்கள். நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறாங்க, புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் வின்சிக் அவர் பெரிய ஹதீஸ பத்தி பெரிய ஒரு கிரந்தம், அவர் 10 வருஷம் ஹதீஸ ரிசர்ச் பண்ணி ஹதீஸுடைய 16 கிரந்தங்களை வச்சு அதிலிருந்து ஒரு சமரி அவர் ரெடி பண்ணிருக்கிறார், தயார் பண்ணிருக்கிறார். 10 வருஷம் சேவை செஞ்சு அதை ஈஜிப்ட்ல இருந்த ஒரு ஷேக் ஃபுவாத் அப்துல் பாக்கி என்ற பெரிய ஒரு ஷேக் ஆலிம், அவர் 4 வருஷத்துல அந்த இங்கிலீஷ்ல இருந்து அரபிக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை மிஃப்தாஹு குனூஸி சுன்னான்னு இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு கிரந்தம் ஹதீஸுடைய தொகுப்பு, ஹதீஸ பற்றி ஒரு ஆய்வு நூல் ஒன்று இஸ்லாமிய வரலாற்று அவருக்கு முன்னால வேற யாரும் வெளியிட. யாரு செஞ்சது? ஒரு யஹூதி. மூளையிலிருந்து பேனா முனைக்கு வரும், மூளையிலிருந்து நாவின் நுனிக்கு வரும், பேசலாம், தத்துவம் பேசலாம், ஆர்கியூ பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். வாழ்க்கையில இருக்குதான்றதும் கேள்வி. அல்லாஹு தஆலா ஒரு சப்ஜெக்ட நாங்க தெரிஞ்சு கொள்றதுன்றது வேற, அதை பிராக்டிக்கலா எடுத்து நடக்கிறதுன்றது வேற. எனவே தீனுடைய விஷயங்களை பயான்களாக இருந்தாலும் நாங்க எவ்வளவு கல்பால கவனத்தோட ஆசையோட ஆர்வத்தோட என்ற வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்கணும் என்ற நீயத்தோட அந்த இன்டென்ஷனோட நாங்க எப்ப கேட்போமோ அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கணும். ஆகையினால அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கல்பை பத்தி சொல்றான். அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரின் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லதி அன்கல ظهرك, இந்த ஆயத்துல அவங்களோட முதுகை பத்தி ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஇன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக, இன்னொரு ஆயத்தில் வலா துஹர்ரிக் பிஹி லிசானக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவை சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் கூட அவர்களுடைய உடலுடைய அங்க அமைப்புகள் உறுப்புகள் குர்ஆன்ல ஆங்காங்கே அது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டு விரிவுரை செய்யப்பட்டு கொண்டு அது விளக்கம் சொல்லப்பட்டு கொண்டு அவனுடைய உறுப்புகள் உலகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கு, ஓதப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா அவருடைய மிக நேசத்துக்கும் பாசத்துக்கும் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு நபியாக அவர்களுடைய உம்மத்தாக எங்களை ஆக்கி இருக்கிறதுல நாங்க பெருமிதம் அடையணும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கணும். எங்களுடைய முஸ்லிமுடைய அடையாளம், முஸ்லிமினுடைய சின்னங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய பேச்சுல நடவடிக்கைகள்ல வெளிப்படும். குர்ஆனை நீங்க பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது, அவர்களை பத்தி பேசுறது, அவர்கள் மீது நாங்க அன்பு வைக்கிறது, அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கிறது, தேடி தேடி எங்களோட வாலிபர்கள், எங்களோட பெண்கள், எங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உடுத்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வீட்டுக்கு போனாங்க, எப்படி வீட்டுக்கு வெளியே வந்தாங்க, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சுன்னாக்களை தேடி தேடி நாங்க அதை ஃபாலோ பண்ணணும். எங்களோட ரோல் மாடல் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்தந்த நேரத்துல தடைகள், எதிர்ப்புகள், ஏச்சு, திட்டு, பல மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நோட்டீஸ் அடிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு இருக்கல். ஏசுறவங்க ஏசத்துண்டு அவங்க பாட்டுல தன்னுடைய வேலைய தீனுடைய தாவாவுடைய வேலையை செஞ்சு கொண்டிருந்தான். ரொம்ப அடக்கமாக உழைப்பு செஞ்சு கொண்டிருந்தான்.
ஆனா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்பப்ப யார் யார் ஏசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் யார் பதில் சொன்னான்? அல்லாஹ் பதில் சொன்னான். முதலாவது நபித்துவம் கிடைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் சூரத்து ஷுஆராவுல இந்த கட்டளையை பிறப்பித்தான். நபியே, உங்களுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து குடும்பத்தினர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தீன அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், எத்தி வையுங்கள் என்ற கட்டளை வந்ததும் சஃபாவுடைய மலைக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குடும்பத்தினர்களையும் கொண்டு சேர்த்தாங்க. அந்த எல்லோரும் அபூ லஹப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாமார்கள், பெரியப்பாமார்கள், அபூ லஹப், அபூ தாலிப், இவங்க எல்லாருமே உடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இதை வச்சுதான் சொல்லப்படுகிறது, நாங்க ஒரு முறையாவது எங்கட குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்கட குடும்பத்துக்கு நாங்களே தகுதி இருந்தா அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயங்கள் எத்தி வைக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கணும், விருந்து போட்டோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த பர்பஸும் இல்லை, எல்லாத்தையும் நான் விருந்துக்கு அழைக்கிறேன், எல்லாத்தையும் அழைக்கிறேன் என்ற ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்க எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தீனுடைய சில விஷயங்களை நான் சொல்லணும், அல்லது நான் ஒரு ஆலிமை வச்சு ஒரு தகுதியான பொருத்தமான உத்தரவு வச்சு அவங்களுக்கு தீனுடைய விஷயங்களை நான் எத்தி வைக்கணும். குடும்பத்துக்குரிய பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முதலாவது செஞ்ச பயான் இந்த ஆயத்து அருளப்பட்டதன் பிறகு சஃபாவுடைய மலையில ஏறினாங்க. அந்த சஃபா மலையில ஏறினதை வச்சுதான் உயரமான ஒரு இடத்திலிருந்து பேசுறது, மக்கள் எல்லோரும் பார்க்கிற விதத்துல பேசுறது, மிம்பர்ல இருந்து பேசுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மிம்பர்ல ஏறி பேசியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செய்தியை எல்லாருக்கும் எத்தி வைக்கிறதுக்கு அந்த உயரமான மலையில ஏறி எத்தி வச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல இஸ்லாத்தை பத்தி ஈமானை பத்தி சொன்ன நேரத்துல அபூ லஹப் என்ன செஞ்சான்? ஒரு கையில மண் எடுத்து தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நாசமாவதாக, அழிந்து போக, இதுக்காக வேண்டியா எங்களை கூப்பிட்டாய் அப்படின்னு அந்த மண்ணை எடுத்து வீசினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லல, திருப்பி ஏசல்ல, கோபப்படல, ஆத்திரப்படல, அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய முஹப்பத் வஹிய அருளச் செய்தது. தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கினான். தப்பத் யதா, இவன் சொன்னான் தப்பன் லக்க, அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ரிட்டர்ன் கொடுத்தான். இவன் ஒரு காபிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதுவா செஞ்சதனால அவங்களுக்கு எதுவுமே இழப்பு நஷ்டம் வந்துட போறது இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய பதுவா அவங்களுக்கு வாங்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப் நாசமாவதாக என்று அல்லாஹ் பதில். ஆசிபுல் வாயில் என்று சொல்றவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆம்பளை புள்ள வஃபாத் ஆகிச்சு இப்ராஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தய்யிப், தாஹிர், காசிம், இப்ராஹிம் எல்லா பிள்ளைகளும் சின்ன வயசுல மூத்து. பிள்ளைகளை இழக்கிறது, சிறு பிள்ளைகளை மௌத்தாகிறதுன்றது ஆசைப்படக்கூடாத, ஆசைப்பட முடியாத பாக்கியம். பாக்கியம் பாக்கியமாக இருந்தா ஆசைப்படணும், பாக்கியமாக இருந்தா எல்லா இடத்துல கேட்கணும். ஆனா சில பாக்கியங்கள் இருக்குது கேட்க இயலாது, ஆசைப்பட இயலாது. இந்த புள்ள பிறந்து மௌத்தாகணும் ஆசைப்பட இயலுமா? மனசு வருமா? ஆனா அல்லாஹ்வாக தந்தா அது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுல மௌத்தாகி. எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயினாங்களோ அப்ப வாயில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய காபிர் சொன்னான், இன்னக அபுத்தர், அபுத்தர் ஆண் வாரிசு இல்லாதவர், ஆண் வழி தொடர் இல்லாதவர் என்று குறை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினான். புள்ள மௌத்தாக இருக்குது இங்க, அவன் இப்படி ஏசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அஅதைனாக்கல் கௌஸர்,
உங்களுக்கு கௌசர் என்ற அந்த பெரும் பாக்கியத்தை நாங்க தர இருக்கிறோம். எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று சொல்லிட்டு இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நபியே நீங்க கவலைப்பட வேணாம், அவன் உங்கள் அபுத்தர் என்று சொல்றான். நீங்க அபுத்தர் இல்ல, ஆண் வாரிசு ஆண் தொடர் அருந்து போனவர் அல்ல. இன்ன ஷானியக்க உங்களை திட்டுகின்ற அந்த எதிரி விரோதி அவன்தான் அபுத்தர். எந்த வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை வச்சு அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசு அருந்து போனவர் அல்ல. உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச மூமின்கள் ஈமான்தாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆன்மீக வாரிசுகள் நாங்கள். ஆண் வாரிசு அறுபட்டு போனவர் என்பவன் நீதான் என்பதை குர்ஆன் அவனுக்கு பதில் சொல்லுச்சு. உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி, அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில நாட்களாக வஹி வரல. சில காரணங்கள். அவள் சொன்னால் இன்ன ஷைத்தானக வத்தஅக வகலா, உங்கள்ட்ட வார ஷைத்தான், முஹம்மது இடத்துல வார ஷைத்தான் முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிட்டுட்டார். ஷைத்தான் யார சொல்றாங்க? அவள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன முகம்மதுக்கு வார ஷைத்தான் கைவிட்டுட்டாராமே, ஷைத்தான் இப்ப வாரது இல்லையாமே அப்படின்னு கேவலமாக பேசிட்டு இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல, அடக்கமாக இருந்தாங்க. அல்லாஹ் பதில் சொன்னான், குர்ஆன் பதில் சொல்லிச்சு. ஒரு சூரா அல்லாஹ் இறக்கினான், வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. சத்தியமாக வத்துஹா வல்லைலி இதா சஜா, லுஹாவுடைய மத்திய நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களோடு கோபித்துக் கொள்ளவும் இல்லை, நீங்க கவலைப்பட வேணாம். எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களிடத்துல அல்லாஹ்வை பத்தி சொல்றதுல எவ்வளவு பிரச்சனைகளை கஷ்டங்களை முகம் கொடுத்திருப்பாங்க. நாங்க இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட போய் அல்லாஹ்வை பத்தி ஆகிரத்தை பத்தி பேசுறதுக்கே தயங்குறோம். எங்களுக்கு தைரியம் இல்ல, கூச்சமா இருக்குது, வெக்கமா இருக்குது. முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டவங்களிடத்துல போறது எங்களுக்கு தடங்களா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னன் தனியே கொஞ்சம் பேர்களோட காபிர்களிடத்துல போய் அல்லாஹ்வுடைய தீன் எத்தி வைக்கிறதுல மன ரீதியாக பெரும் தாக்கங்களுக்கு ஆளாகினார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் பைத்தியக்காரர்கள் என்று சொன்னான். பைத்தியக்காரர், சூனியக்காரர். ஃபதக்கிர் ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிகாஹின் வலா மஜ்னூன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவங்களுக்கு பதில் சொல்லுச்சு, நபியே நீங்க ஃபதக்கிர் ஞாபகமூட்டிக் கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய நிஅமத்தின் பொருட்டால் நீங்கள் பைத்தியக்காரரும் அல்ல, வலா மஜ்னூன் பிகாஹின், சூனியக்காரர் ஜோசியக்காரரும் அல்ல. அவங்க எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொல்லி குர்ஆன் பதில் சொல்லுச்சு. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாங்க குர்ஆனை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கும்போது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு என்பதை விளக்க முடியும். அவங்களோட உணர்வுகளை குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவங்களோட உணர்வுகளை மதிச்சு குர்ஆனுடைய வஹீ இறக்கியிருக்கிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்ச நேரத்துல வீட்டுல வலிமா சாப்பாடு போட்டாங்க. வீட்டுல இடமில்ல, சின்ன ரூம், 10 பேரா வர சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கடைசியா சாப்பிட்டவங்க உட்கார்ந்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திரைக்கு பின்னால் ஒரு மூலையில மறைஞ்சு இருக்கிறாங்க, இடம் கொடுத்துட்டு இவங்களுக்கு. இவங்க கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இங்கால வர முடியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை போக சொல்ல முடியல. இவங்களோட மனசுல கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுகிறது. அல்லாஹ் வஹீ இறக்குறான், வைதா துஈதும், நீங்க சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டா சாப்பிடுங்க, விருந்துக்கு அழைக்கப்பட்டா போங்க. வைதா தயின்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு முடிஞ்சதும் எலும்பி கலைந்து சென்று விடுங்கள்.
இன்ன ذالிக்கும் கான யுஸி நபிய ஃபயஸ்தஹி மின்கும். இந்த விஷயம் நீங்க உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறது நபிக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களிடத்தில் அதை நபி சொல்றதுக்கு வெட்கப்படலாம், அல்லாஹ் வெட்கப்படுறது கிடையாது என்று அந்த வீட்டுள்ளுக்கே அல்லாஹ் வஹி இறக்கினான். அல்லாஹ் தஆலாவுடைய வஹிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன உணர்வு, அவங்களுடைய அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா உடனே வஹியாக அருளி வஹியாக இறக்கி குர்ஆனாக இறக்கி அவங்களுக்கு பதில் சொல்லுச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல மட்டும் சொல்லப்பட்டதல்ல. ஃபைதா தஅயின்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்ட இடத்தை காலி பண்ணுங்கன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம். இது கூட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த குர்ஆன் தீன் இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு முன்மாதிரியான, அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாத, அடுத்தவர்களுக்கு தொல்லை இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப விரும்புதுன்றதை நாங்க இதுல விளங்கணும். நாங்க எப்பயும் அடுத்தவர்களுக்கு இடையூறாக ஒரு விருந்துக்கு போனா கூப்பிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் போனோம், சாப்பிட்டோம், உட்கார்ந்து கொண்டு ராவெல்லாம் கைவார அடிச்சு கொண்டு கோப்பிய ஊத்துங்க அதை ஊத்துங்க அப்படின்னு இருக்கிறது அது முறையல்ல. ஏண்டா சாப்பாடு அடுத்த நாள் காலையில ஃபஜ்ருக்கு எழும்பணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க வேலைக்கு போகணும், காலையில் எந்திரிக்க வேண்டிய வேலை இருக்கும், இதுக்கு பிறகு அவங்க சாப்பிட வேண்டிய வேலை இருக்கும், எத்தனையோ விஷயம் இருக்குது. போன வேலை முடிஞ்சா இடத்த அதுக்காக உறவினர்கள் நின்று உதவி செய்ய வேண்டியவங்க எல்லாம் விட்டு போட்டு ஓடிடக்கூடாது. யார் இருந்து உதவி செய்யணுமோ கழுகி வைக்கணுமோ அவங்க ரெண்டு கழுகி வச்சுட்டு தான் போகணும். என்ன அர்த்தம்டா, யாரு இருக்கிறதுனால சிரமம் ஏற்படுமோ அப்படி. இது சாப்பாட்டுடைய விஷயத்துல மட்டும் அல்ல, பொதுவா எல்லா விஷயங்களையும் நாம் இதை எடுக்கணும். எங்களால அடுத்தவர்களுக்கு தொல்லை உண்டாகக்கூடாது. எங்களால ஒரு ரூம்ல இருக்கிறோம், என்னால ரூம்மேட் மற்ற ரூம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சிரமம் இல்லாம நான் நடக்கிறேன். நான் இப்படி என்னுடைய உடுப்பை இப்படி காய போடுறதுனாலயோ அல்லது நான் இவ்வளவு நேரம் பாத்ரூமை நான் தனியா யூஸ் பண்றதுனால எல்லாரும் ஜப்புக்கு போகணும், எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் ரெடி ஆகணும், ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, நான் உள்ள போய் உள்ளுக்கு என்னென்னமோ லேட் பண்ணி மெதுவா இந்த நேரத்தில் இவ்வளவு டைம் எடுக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு சிரமம் உண்டாகுதா, அடுத்தவங்க போகணுமா, எல்லா சின்ன சின்ன விஷயங்கள். இது சொல்லணும்ன்றது இல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய இயல்பான குணங்கள் இருக்க வேண்டிய விஷயம். ஒரு பள்ளி டாய்லெட்டை பாவிக்கிறதா இருந்தா எனக்கு பிறகு அடுத்தொருத்தர் வருவாரு, அந்த பள்ளி டாய்லெட் எப்படி நான் வச்சுட்டு போகணும், அந்த பாத்ரூம் அந்த டாய்லெட் அந்த வாஷ்ரூம் அடுத்தவர் நான் திருப்தியா நான் போக்கல கொஞ்சம் அலங்கோலமா இருந்தா அசிங்கமா இருந்தா எனக்கு எப்படி இருக்குது, அது மாதிரிதான் அடுத்தவருக்கு இருக்கும். நான் ஒரு வாகனத்தை பார்க் பண்றேன், அடுத்தவருக்கு இடைஞ்சல் இல்லாம ஏதோ எந்த வேலை எனக்கு இடம் கிடைச்சா போதும், நான் பார்க் பண்ணிட்டு போனா போதும், யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்றது இல்லை. எந்த ஒரு வேலையை நாங்க செய்யறதாக இருந்தாலும் இதனால அடுத்தவர்களுக்கு இடையூறு வருகுதா இல்லையான்றதை நாங்க யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியுடைய ஹதீஸ்ல சொன்னாங்க, இத்தகுல் லாஇனை, உங்களை சபிக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க சொன்னாங்க. ஒன்று மரத்துக்கு கீழே அசிங்கப்படுத்துறது, பாதை நடைபாதைகள்ல அசிங்கப்படுத்துறது. நடைபாதைகளை அசிங்கப்படுத்துறதையும் மரம் நிழல் தரக்கூடிய மக்கள் வெயிலுக்கு கொஞ்சம் நிழல் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த இடத்தை அசிங்கப்படுத்துறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களை சபிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஏன் மரம் சபிக்காது, பாதை ரோடு சபிக்காது, இதை பார்த்தா பார்க்கறால் நாசமா போன பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறான், இந்த வேலையினால திட்டுவான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, இந்த விஷயத்தையே சபிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. அப்ப இதிலிருந்து உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை அடுத்தவர்கள் குறை சொல்லக்கூடிய, எங்களை அடுத்தவர்கள் திட்டக்கூடிய, சபிக்கக்கூடிய, புத்தி இல்லாதவன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் நாங்க தவிர்த்து நடக்கும். எவ்வளவு எங்களை நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு ரூம்ல ஒரு பொது இடத்துல பொதுவான விஷயங்களை பாதிக்கிறதுல, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கியூல நிக்கணும், இந்த கியூல நாங்க நிக்கணும், அவ்வளவுதான். கியூ உடைச்சு கொண்டு நாங்க கள்ளத்தனமா அல்லது கியூ இல்லாம மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நாங்க போய் கியூ இல்லாம எங்களோட டிக்கெட் எடுக்கவோ அல்லது எங்களோட வேலையை முடிச்சு கொள்ளவோ பார்க்க கூடாது. சரி, ஒரு மணி சேஞ்சிங் ஒரு இடத்துக்கு போகணும், மணி சேஞ்ச் பண்ணி தாராரு,
இப்ப எங்களுக்கு பின்னால் அடுத்தவர் கியூல நிக்கிறார். நாங்க ஐநே நின்று முழுக்க எல்லாத்தையும் எண்ணி ஒவ்வொன்றா எண்ணி எல்லாம் கணக்கு பார்த்து அவன்கிட்ட கேள்வி கேட்டு நாங்க என்றத ஓரமா இருந்து என்னலாம் அடுத்த ஆளுக்கு அவர வேலையை முடிச்சுட்டு போகலாம். இப்ப நாங்க எப்பயுமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனையோட நடக்கணும் என்பதை இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல உலமாக்கள் எழுதுறாங்க. வைதா தைந்தும் பந்தஷிரு, சாப்பிட்ட இடத்தை உடனே காலி பண்ணிருங்க, உங்களுக்கு அடுத்த வேலைகள் இருக்கும், இடையூறு பண்ண வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்றத நாங்க அவதானிக்கணும் என்பது இரண்டாவது விஷயம். நாங்க இது எதுக்கு இங்க எடுத்தோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹ் தஆலாவுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கிறது என்பதை நாங்க இந்த வசனத்துல பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உணர்வை அல்லாஹ் புரிந்து அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா மதிச்சு வஹி இறக்கியிருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு முஹப்பத்தை தரணும். ஹதீஸ் புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முழுமையான மூமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின், நான் அவருக்கு தன்னுடைய தாய் தகப்பனை விட, பிள்ளைகளை விட, எல்லா மனிதர்களை விட விருப்பமானவனாக ஆகாத வரைக்கும் உங்களில் ஒருவர் முழுமையான மூமினாக முடியாது. புகாரியுடைய ஹதீஸ் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, எல்லா மனிதர்களை விட விருப்பமானவர்களாக, முஹப்பத்தானவர்களாக ஆகாத வரைக்கும் எங்களுடைய ஈமான் முழுமையடையாது. உலகத்தில் அன்பு பாசம் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா காரணத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்தில் இருக்கிறார். ஒருவரை நாம் எதுக்காக நேசிக்கிறோம்? சில நேரத்தில் நேசம் உண்டாகலாம் திறமைய காரணமாகிச்சு. ஒருவருடைய திறமை, எங்கேயோ விளையாடுற ஒரு விளையாட்டு வீரன், அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் ஜொப்ப செய்யறான், அவனுக்கு மந்த்லி பேமெண்ட் கிடைக்குது, விளையாடுறதுக்கு அவனுக்கு லட்சக்கணக்கில் அவன் சம்பாதிக்கிறான். அவன் பிசினஸ் இன்றைக்கு விளையாட்டு அல்ல. விளையாட்டு அதுக்கு சொல்றது, விளையாட்டு வார்த்தை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பேசினேன், விளையாட்டுக்கு அடிச்சேன், அப்படித்தான் கணக்கில் விளையாட்டு அவர் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு உள்ளது. இன்றைக்கு விளையாட்டுன்றது வாழ்க்கை ஆயிடுச்சு. விளையாட்டை வச்சுதான் ஒரு நாட்டுடைய பவரை தீர்மானிக்கிறது, நாட்டுடைய சக்தி, நாட்டுடைய கோடி கணக்கில் அடிக்கிறாங்க விளையாட்டுக்கு. விளையாட்டாக இல்ல, அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கணும். விளையாட்டு ஆனா இன்னைக்கு விளையாட்டாக அது பிசினஸ் ஆயிருச்சு. விளையாட்டு என்பது ஜொப் ஆயிருச்சு. விளையாட்டை வாழ்க்கையாக்கிட்டாங்க. எனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்றது இன்னைக்கு எங்களுக்கு விளங்குது, வாலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வ லஹ்வுன், உலக வாழ்க்கை வெறும் கேலி கூத்து விளையாட்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது இன்னைக்கு விளங்குது. எத்தனையோ மனுஷன் திங்க இல்லாம இருக்கிறான், இருக்க இடம் இல்லாம இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான். அந்த நாட்டில அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, இருக்க இருப்பிடம் இல்லாத, தொழில் இல்லாம, ஜொப் இல்லாம இருக்கிறவங்களை பத்தி கவலை இல்ல. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பில்லியன் மில்லியன் செலவழிக்கிறாங்க விளையாட்டு கிரவுண்டுகளுக்கும் விளையாட்டுகளுக்காகவும். 2 மாசம் 1 மாசம் விளையாட்டுக்காக செலவழிக்கிறாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வந்தா, யாரோ எங்கேயோ விளையாடுற விளையாட்டு வீரன் ஒரு காஃபிர், அவனுக்கு சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ண தெரியாது, மலம் கழிச்சு சுத்தம் பண்ண தெரியாது, சிறுக்குல குஃபுர்ல இருக்கிறவன் குடிகாரன், அவன் திறமையை வச்சு அவரை நேசிக்கிறார். அவன்டா இவருக்கு ஒரே அவரை பத்தி பேசுறதும், அவரை பத்தி கலைக்கிறதும், அவரை மாதிரி உடுக்க பாக்குறதும், அவரை மாதிரி எக்ஸம் பண்ண பாக்குறதும். அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் எங்கேயோ அவன் ஜொப்ப செய்யறான். அவருக்கு அது ஜொப், அவரு மந்த்லி அவருக்கு பேமெண்ட் கிடைக்குது, அவரு விளையாடுறாரு. ஒரு திறமைக்காக மனுஷன் இயல்பாக ஒருத்தர் மீது பாசம் வரதாக இருந்தா, உலகத்துல அறிவு, ஆற்றல், வீரம், எல்லா திறமையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலிடத்தில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு, ஒருவருடைய அறிவுக்காக நீங்க ஒருத்தர் மீது பாசம் வைக்கிறதாக இருந்தா, உலகத்தில் ஆகப்பெரிய அறிவாளி, ஆகப்பெரிய புத்திசாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அறிவை மிஞ்சிய ஒரு அறிவாளி உலகத்தில் இல்ல.
அவங்க கல்லும் மண்ணும் வானம் பூமி சூரியன் அல்ல, வானத்துக்கு அப்பாற்பட்ட சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கபரை பத்தி, இதுக்கு முன்னால் உள்ள வாழ்ந்த சமுதாயங்களை பத்தி, தனக்கு பின்னால நடக்க போற ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள், தகவல்கள் 100% உண்மை, அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடக்க போகுது. எல்லா விஷயங்களும் ஊத்தி துல்மல் அவ்வளீன் அவள் ஆகரி, முன்னுள்ள அறிவு பின்னுள்ள அறிவு எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டவன். உம்மி நபி என்று சொல்றோமே, உம்மி நபின்னா என்னது? எழுத வாசிக்க தெரியாத நபி அப்படின்னா ஒண்ணும் தெரியாத நபின்ற அர்த்தமா? உம்மி நபின்னா எழுத வாசிக்க தெரியாத நபியுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, எந்த மனிதராலையும் கல்வி கற்பிக்கப்படாமல் நேரடியாக அல்லாஹ்வின் மூலம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அறிவு மேதை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனிதரும் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு உலகத்துல இல்ல, அவங்களுக்கு மாஸ்டர் ஆகிறதுக்கு உலகத்துல யாரும் இல்லை. ஏன்? அவங்க உலகத்துக்கே மாஸ்டர். இவரா எனக்கிட்ட படிச்சவர் தானே அவரு தான் நபின்னு சொல்றாரா, நான் அவரோட பேச்ச கேட்கணுமா, நான் சொல்லி கொடுக்கத்தான் சொல்றாரு உலகத்துல ஒரு மனுஷன் கை நீட்டி சொல்றதுக்கு எல்லாம் இடம் வைக்கல. யாரிடத்திலையும் எதையும் படிக்கல அவர்கள். ஆனா எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கக்கூடியவங்க, நேரடியாக அல்லாஹ்விடம் இருந்து வஹீயின் மூலமாக ஞானத்தை, அறிவை அடைந்து கொண்டவர். எனவே அறிவோண்டு வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஆற்றல், வீரண்டு வந்தா அவங்களுடைய திறமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா வீரர்களும் ஒரு பக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் மாத்திரம் எல்லோருடைய வீரத்தையும் மிகைக்கக்கூடிய அளவு அறிவு, வீரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். யுத்த நுணுக்கங்கள், யுத்த தந்திரங்கள், யுத்தத்தை எப்படி யுத்தங்கள்ல வெற்றிகரமாக தன்னுடைய யுத்தங்களை வழி நடத்தினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நடக்கிற யுத்தம் பேர்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், கொள்ளையடிக்கிறது, சூறையாற்றுறது, அட்டூழியங்கள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள் எவ்வளவு மனித நேயத்தோட, மனித உரிமைகள் பேணப்பட்டு உலகத்துக்கு முன்மாதிரியான யுத்தங்கள் உலக வரலாற்றுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடாத்திய யுத்தங்களை போல வேற எந்த யுத்தமும் கிடையாது. யுத்த மைதானத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை வெட்ட வேண்டாம், பிள்ளைகளை வெட்ட வேண்டாம், மிருகங்களை வெட்ட வேண்டாம், மரம் செடி கொடி பழம் தரக்கூடிய கனி தரக்கூடிய மரம் செடி கொடிகளை வெட்ட வேண்டாம். மனித உரிமை அல்ல, மிருக உரிமை அல்ல, மரத்தினுடைய உரிமைகளை பேணப்பட்டுச்சு எங்க யுத்த மைதானத்துல. யுத்தங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு வீரத்தை கொடுத்திருந்தாண்டா, அவங்க மட்டும் வாளையும் ஈட்டியும் எடுத்து இறங்கினாங்கண்டா முழு எதிரிகளையும் தாக்குறதுக்கு விரட்டி அடிக்க அவங்க மட்டும் போதும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்தவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்தவர்கள், உம்மத்துக்கு அருளாக வந்தவர்கள். என்னுடைய கையால இந்த உம்மத்தை நான் வெட்டக்கூடாது, என்னுடைய கையால உம்மத்தை நான் வெட்டக்கூடாது என்பதற்காக பின்ன இருந்து கொண்டு, அவ்வளவு வீரம் இருந்தும் பின்ன இருந்து கொண்டு சஹாபாக்களை வழி நடத்தினாங்க. முன்னுக்கு போய் ஈட்டிய அம்பெடுத்து தாக்கல. உம்மத்தோட உள்ள அன்பு இறக்கத்தினால இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப வந்த நான் இந்த உம்மத்தை என்ன கையால வெட்டி ஒரு நபியுடைய கையால கொல்லப்பட்டவன் ஆக துப்பாக்கியசாலி, ஒரு நபியுடைய கையால வெட்டப்பட்டவன் ஆகப்பெரிய துப்பாக்கியசாலி. இந்த உம்மத்தில் யாரும் அப்படி ஆகிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாளெடுத்து முன்னுக்கு போகல. இல்லண்டா அவர்களுக்கு இருந்த வீரம், குதிரை ஓட்டுறதில் உள்ள அவங்களுடைய இருந்த வீரம், அவங்களுடைய படை யுத்த காலத்தில் இருந்த வீரம், குதிரைகளை அவங்க எந்த விதமான கடிவாளமும் சேனையும் இல்லாம மொட்டை குதிரையை ஓட்டுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹுடைய குதிரை முரட்டு குதிரை, யாரும் அதை லேசாக ஓட்டேலாது. ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு மதீனாவுக்கு வெளியே சத்தம் கேட்டுச்சு, பெரிய ஒரு சத்தம். சஹாபாக்கள் திடீர்னு பயந்துட்டாங்க. என்ன இது, ஏதாவது விரோதிகள் வந்துட்டாங்களா, எதிரிகள் வந்துட்டாங்களா? சஹாபாக்கள் கொஞ்சம் ஒன்று செய்கிறாங்க. அங்கிருந்து யாரோ குதிரையில வாரது விளங்குது. பார்த்தா சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு மதீனா முழுக்க சுத்திட்டு வாராங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்ல, ஒரு சத்தம் இல்ல, நான் முழுக்க பார்த்துட்டேன், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. தனியா போய் பார்த்துட்டு வராங்க. எதுல வராங்க? அபூ கதாதா ரலியல்லாஹுடைய முரட்டு குதிரையில கடிவாளமும் இல்லாம
கடிவாளம் இல்லாம, கடிவாளமும் இல்லை, உட்கார்றதுக்கு சேனையும் இல்லை, மொட்டையாக அதுல உட்கார்ந்து அவர்கள் முடி, குதிரையுடைய முடிய பிடிச்சு குதிரையை ஓட்டி வேகமாக மதீனா முழுக்க பார்த்துட்டு சுத்திட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா துறையிலையும் அவங்களுடைய ஆற்றல், அறிவு, திறமை, அழகுக்காக ஒருத்தர் மீது அன்பு வைக்கிறதாக இருந்தா, அழகுக்காக ஒருத்தருக்கு நாம் உள்ளத்தை பறிகொடுக்கிறதாக இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சி அழகு உலகத்துல யாரும் இல்லை. அவர்களுடைய அழகு அழுத்து போற அழகு இல்ல, பார்க்க பார்க்க அவர்களுடைய அன்பு கூடிக்கொண்டு போகும். சஹாபாக்கள் ஷமாயில் திருமீதுல வர்ணிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினா அவங்களோட பேச்சில அவங்களோட பற்களுக்கு இடையிலிருந்து வெளிச்சம் வரும், பிரகாசம் வரும். நெத்திய பார்த்தா நெத்திய பார்த்து கொண்டே இருக்கலாம், ஒரு வகையான ஜோதி அவங்களோட நெத்தியில வெளிச்சம் இருக்கும். அவனோட மூக்கு நுனியில சூரியன் படும்போது ஒரு வகையான பிரகாசம் அவனோட மூக்கு நுனியில இருக்கும். அவனோட ஒவ்வொரு முகத்தினுடைய அங்கத்தினுடைய அவயத்தினுடைய உறுப்புகளையும் சஹாபாக்கள், அது அவ்வளவு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் வச்சிருந்தாங்க. அபூ சுஃபியான் சொல்றாரு, அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி சொல்றாரு, மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு மினன் நாஸி அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி எதிரியாக காபிராக இருக்கிற அபூ சுஃபியான் சொல்றாரு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர்கள் நேசிக்கிற மாதிரி, முஹப்பத் வைக்கிற மாதிரி உலகத்துல யாரையும் நேசிச்சதாக நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுத்தா அந்த தண்ணியை கீழே விட மாட்டாங்க. புகாரியுடைய ரிவாயத்துல வருகிறது, சஹாபாக்கள் ஓடி போய் அந்த தண்ணி எடுத்து முகமெல்லாம் பூசிக்கொள்வாங்க, மேனியெல்லாம் பூசிக்கொள்வாங்க. யாருக்கு தண்ணி கிடைக்கலையோ, யார கையில தண்ணி பட்டிக்குதோ அவர கையில உள்ள ஈரத்தை எடுத்து தடவி தன்னுடைய மேனியில பூசிக்கொள்வாங்க. ஆச்சரியமான அன்பு, ஆச்சரியமான முஹப்பத். எதனால? அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அழகு, ஆற்றல், திறமை, அக்லாக், அவங்களுடைய குணம், அவங்களுடைய பண்பு. ஒருத்தர பண்புக்காக நீங்க நேசிக்கிறதாக இருந்தா, அவரோட எனக்கு முஹப்பத் அவரோட குணத்துக்காக சொல்றதாக இருந்தா, உலகத்தில் ஆகப்பெரிய குணமுடையவர்கள், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டார். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான், மகத்தான குணத்தின் மீது, இன்னக லஅலா குலுகின் அதீம், குணம் நற்குணத்தின் மீது நீங்க இருக்கிறீங்க. நற்குண உங்களுக்கு கீழே, நற்குணத்தின் மேல நீங்க, மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டார். உபகாரம் செய்யறதுக்காக இவர் எனக்கு உபகாரம் செய்தாரு, என் விசா விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, என் ஜாப் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, என் இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு உபகாரம் செஞ்சார், அதனால நான் அவரை மறக்க மாட்டேன். அதோட எனக்கு அவரோட ஒரு தனிப்பட்ட இரக்கம், ஒரு உபகாரம், உதவி, ஒரு ஹெல்ப் பண்ணினதுக்காக ஒருத்தர் மீது நாங்க அன்பு வைக்கிறதாக இருந்தா, உலகத்துல எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய உபகாரம் செய்தவர்கள் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய உபகாரம் செய்தவர்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை சொல்லி தந்தவர்கள், அல்லாஹ்வை காட்டி தந்தவர்கள். முழு தீனும் எங்களிடம் வந்து சேர்றதுக்காக எங்களுக்காக கவலைப்பட்டவங்க, எங்களுக்காக தியாகம் செய்தவங்க, அர்ப்பணம் செய்தவங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு பாசம் உலகத்துல யார் யார் மீது என்னென்ன காரணங்களால ஏற்படுகிறதோ, இந்த எல்லா காரணத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தா, இந்த எல்லா காரணத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தில் நிற்கிறார். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத், அன்பு உள்ளவர்களாக நாங்க இருக்கணும். இதை நாங்க விளங்கணும். எங்க மனசுல வெறும் பயான கேட்டுட்டு விட்டுட்டு போறதல்ல, இதை நாங்க எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறது, ஈமானுடைய ஒரு அம்சம் இல்லாம அவர் பரிபூர்ணமான மூமினாக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எங்கட அன்பு, எங்களுக்கு அன்பு இருக்குது, நேசம் இருக்குதுன்றது வாயால நாங்க பேசுறது அல்ல, வாயால சொல்லி நாங்க தாவா செய்யறது அல்ல, எங்கட செயல் வடிவத்துல காட்டணும். அன்பினுடைய அறிகுறி, அன்பு இருக்குதுனுடைய அடையாளம் என்னன்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தஃபத்தபிஊனி, என்னை பின்பற்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றக்கூடியவங்களா நாங்க இருக்கணும். அவங்க மீது ஸலவாத் சொல்லணும் அதிகமா.
நாங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செலவாத்து சொல்றோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிடுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வும் மலக்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. குர்ஆன்ல எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்க, நானும் ஜக்காத்து கொடுக்கிறேன் நீங்களும் ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது கிடையாது. ஆனா ஸலவாத்துடைய விஷயத்துல நானும் ஸலவாத்து சொல்றேன், மலக்குகளும் ஸலவாத்து சொல்றாங்க, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த முறையில சொல்றான்? ஏன் இந்த முறையில அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றான்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்தஸ்தை கூட்டுறதுக்கு நீங்க ஸலவாத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஸலவாத்து சொல்லி அவங்களோட அந்தஸ்தை கூட்டணும், அவங்களோட கண்ணியத்தை உயர்த்தணும் என்ற தேவை அறவே இல்லை. ஏண்டா அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்றாங்க, மலக்குகள் கோடான கோடி மலக்குகள் ஸலவாத்து சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தேவைன்னு இருந்தா, உங்களுக்கு கண்ணியம் தேவைன்னு இருந்தா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைன்னு இருந்தா, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் தேவைன்னு இருந்தா நீங்க ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்க. நாங்க ஸலவாத்து சொல்றது எதுக்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயர்த்துறதுக்கு அல்ல, எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக. அல்லாஹ் தஆலா யாரு ஸலவாத்து சொல்கிறார்களோ ஒரு முறை சஹீஹான ரிவாயத்துல வருகிறது, மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. யாரு ஒரு தடவை என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா 10 தடவை அவர்கள் மீது ரஹ்மத் செய்கிறார். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்கள் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஸலவாத்து சொல்ல சொல்றான், எங்களுக்கு சலாம் சொல்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. சலாம் சொல்றோம் நாங்க, ஆனா ஸலவாத்து எப்படி சொல்றது? எங்களுக்கு அந்த முறையை சொல்லித்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஸலவாத்து தான் அத்தஹியாத்துல நாங்க ஓதுற ஸலாத்துல் இப்ராஹீமியா. அஸ்ஸலாத்துல் இப்ராஹீமியா, இப்ராஹீமியா ஸலவாத் அப்படினா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாருக்கும் பாருங்க, அத்தஹியாத்துல ஓதுற ஸலவாத் இருக்குது, அது ஆக ஏற்றமான ஸலவாத். எனக்கு அந்த அளவு பெரிய ஸலவாத் அடிக்கடி ஓதையிலாட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். எப்படி சொல்லுங்க பாப்போம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற ஸலவாத்தை நாங்க அதிகமாக ஓதணும், அடிக்கடி ஓதணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு முஹப்பத் இருப்பதனுடைய ஒன்று. இரண்டாவது விஷயம் ஆக முக்கியம் என்னண்டா, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறும். ஏண்ட வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை போல ஆகணும் என்று நாங்க எல்லாரும் ஆசைப்படுவோமா? அதுக்கு எங்களால ஏண்ட முயற்சிகளை செய்வோமா? நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், ஏண்ட ரோல் மாடல் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய சுன்னாக்கள், சஹாபாக்கள் யாருடைய பழிப்பையோ யாருடைய சிரிப்பையோ அவங்க பொருட்படுத்தல. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னராக இருக்கிறான். இப்ப ஷாம்ல சிரியாவுல ஒரு விருந்துல கலந்து கொள்றாங்க. இவங்களோட கூட இன்னும் சில சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க. சாப்பாட்டு விரிப்புல ரொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரொட்டிகள்ல எப்படி இருக்கின்ற பொதுவா ரொட்டி வந்து ஓரங்கள் பச்சையா இருக்கும், நடுத்துண்டு நல்லா வெந்திருக்கு. வசதியானவங்க என்ன செய்வாங்க,
நடுத்துட்ட சாப்பிடுவாங்க, ஓரத்தை சாப்பிட மாட்டாங்க, பச்சையை சாப்பிட மாட்டாங்க. அது யாராவது ஏழைகள் வேற யாராவது சாப்பிடுவாங்க, இல்லாட்டி வீசுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சல்மான் பார்கரதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப உட்கார்ந்து இருக்கிற மற்ற முக்கியமான அரச முக்கியஸ்தர்கள் அவங்க நடுவை மட்டும் சாப்பிடுறாங்க. சல்மான் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நீங்களும் நடுவை மட்டும் சாப்பிடுங்க, ஓரத்தை சாப்பிட்டா ஏதாவது நினைப்பாங்க. அவங்க மற்றவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது நினைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை இந்த முட்டாள்களுக்காக நான் விடுறதா என்று கேட்டான். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை இவங்க சிரிப்பாங்கன்றதுக்காக நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விடுறதா என்ற கேள்வியை கேட்டான். அவங்க முழுக்க சாப்பிட்டான். இப்படி சஹாபாக்கள் யாருடைய சிரிப்பையோ யாருடைய பழிப்பையோ அங்க பொருட்படுத்தல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எடுத்து நடந்தாங்க. என்னோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சுன்னத்துகளை நாங்க எடுத்து நடக்கக்கூடிய மிஸ்வாக் செய்யறது, வாய் எப்பயும் சுத்தமா வச்சிருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத். பல தடவை மிஸ்வாக் செஞ்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது மிஸ்வாக், வாயில வாசம் வரக்கூடாது, வாயில நாங்க ஒருத்தரோட பேசும்போது வாசம் வரக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று தொழுகையில குர்ஆன் ஓதுறோம் வாசம் வரக்கூடாது. சிலவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, அல்லது வேற நமக்கு என்ன பீடி குடிக்கிறாங்களோ, சுருட்டை குடிக்கிறாங்களோ, சிகரெட்டை குடிக்கிறாங்களோ தெரியல, பேசக்குள்ள வாசம், தொழுகையில நின்ற வாசம், பக்கத்துல நின்று தொழ முடியல. எப்படித்தான் நம்மளோட மனைவிமார்கள் வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ தெரியல. வாய்ல வாசம் வரக்கூடாது. நாங்க அடுத்தவர்களுக்கு வாசம் வரக்கூடிய விதத்தில் நம்ம வாய்களை வச்சுக் கொள்ளக்கூடாது. சிகரெட் குடிக்கிறதுனால எவ்வளவு எங்களுக்கு கெடுதி உண்டா. எங்கட காசை பத்த வச்சு நாங்க வீசுறோம், இல்ல காசை பத்த வச்சு நெருப்ப ஒழுங்கு போடுறோம். எவ்வளவு சிகரெட்னால இஸ்ராஃப் உண்டா. அந்த வாழ்க்கையில சம்பாத்தியத்துல பறக்கத்திருக்க அநேகமான உலமாக்கள், சவுதியுடைய பெரும்பெரும் உலமாக்கள், டாக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு செஞ்ச ஒரு அவங்களோட ஒரு ரிசர்ச்சினுடைய முடிவு ஹராம் சிகரெட் குடிக்கிறது. அப்ப நாங்க இவைகளை விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை எடுத்து எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும். எங்கட சாப்பிடுறது எங்கட உடுப்பு, எங்கட முகம் பாருங்க. யாரும் நாங்க கோச்சு கொள்ளக்கூடாது. நாங்க பொதுவாக நாங்க இப்ப எல்லாருமே தாடி இல்லைன்னு நினைச்சு கொள்வோம். தாடின்றது இருக்குது, இது ஒரு சாராருடைய ஒரு அடையாளமோ சின்னமோ இல்லது, ஒவ்வொரு முஸ்லிமுடைய சின்னம். தாடின்றது அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அவர்கள் கம்பீரம், வீரத்தை காட்டுற ஒரு விஷயம். ஒரு ஆணுடைய ஒரு முஸ்லிமுடைய சின்னம், அடையாளம். நாங்க சிலவங்க சில காரணங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். ஆனா நான் பொதுவா சொல்றேன், ஒரு பயான்ல ஒரு விஷயத்திலேயே ஒரு விஷயம் சொல்லப்பட எனக்கு இல்லாத ஒரு விஷயம் சொல்லப்பட்டா நாங்க அதை கவலைப்படக்கூடாது, அதை குறையா நினைக்க கூடாது, கூச்சமா நினைக்க கூடாது. அட எனக்கு இல்ல, இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு, இப்ப நான் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அப்படிதான் நாங்க அதை கேட்கணுமே தவிர அதை நாங்க குறையா நினைக்கிறதோ அல்ல அதுக்காக பயானுக்கு போகாம இருக்கிறதோ, எனக்கு இல்லாத விஷயங்களை சொல்லப்படுன்றதுக்காக அப்படி நாங்க யோசிக்க கூடாது. நாங்க முயற்சி எங்களால் ஏந்தாலும் ஒரு ட்ரை பண்ணோம், முழுமையாக தீன் எடுத்து நடக்கிறது. தாடின்றது இருக்குது பாருங்க, மற்ற சுன்னத்துகளை விட்டு மிச்ச வித்தியாசம். மற்ற சுன்னத்துகள் பள்ளிகளுக்கு வலது கால வச்சு போறதோ, மிஸ்வாக் செய்யறதோ அந்தந்த நேரத்துக்குள்ள விஷயம். தாடின்றது 24 மணி நேரம் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு சுன்னத். அநேகமான உலமாக்கள் தாடி வைக்கிறது வாஜிபுன்னு சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி புகாரியுடைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, நிரப்பமாக தாடிய வைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர்டர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. நபி அவர்களுடைய தாடி நிரப்பமாக இருந்துச்சு. 4 கலீஃபாக்கள் எல்லா சஹாபாக்களுடைய தாடி அடர்த்தியாக இருந்துச்சு. இப்ப தாடி வைக்கிற நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ண அல்லாஹ்வுடைய தீன் எடுத்து நடக்க இந்த பூமியில, அல்லாஹ்வுடைய பூமியில நாங்க யாருக்கு வெட்கப்படவும் தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எங்கட ஈமானுடைய பலகீனம் அது. நாங்க தைரியமாக செய்யலாம். ஒரு மனிதர், ஒரு ஆண் சிங்கம் மாதிரி அவருடைய கம்பீரத்தை, அவருடைய வீரத்தை, ஒரு பெண் ஒரு ஆணிடத்துல விரும்புறது அவருடைய ஆண்மையும் அவருடைய வீரம். ஒரு மனிதனுடைய ஆண்மையும் வீரத்தையும் எடுத்து காட்டுறதுதான் தாடி. 24 மணி நேரம் ஒரு தூங்கினாலும் அந்த சுண்ணத்தோட மற்ற சுண்ணத்துகளை செய்யறதுக்கு நாங்க கஷ்டப்படும். என்ன செய்யணும், மிஸ்வாக் செய்யறோம், மிஸ்வாக்க வாங்கணும், எடுக்கணும் செய்யும். இந்த சுண்ணத்தை செய்யறதுக்கு நாங்க கஷ்டப்பட தேவை இல்லாம தான் கஷ்டப்படும். வாங்கணும்,
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 நாள் ஆயினா மர கொஞ்சம் முளைக்கும், அது குத்திப்படும், எங்கெங்கயாவது மரம் வலிக்கணும். அப்ப இதை இல்லாமலாக்குறது கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும், செலவழிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பணத்தை செலவழிக்கணும். தாடி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு தேவையில்லை, சும்மா இருந்தா போதும். ஒருத்தர் கேட்டாராம், தாடி வைக்கணும் என்ன செய்ய? தாடி வைக்க ஒன்றும் தேவையில்லை, நீங்க சும்மா இருந்தா போதும், அது பாட்டுல வரும். இல்லாமதான் கஷ்டப்படணும். ஒரு சிங்கத்தை பாருங்க, சிங்கத்துடைய வீரம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம். ஆண் சிங்கத்துடைய வீரம் எதுல இருக்குது? தாடியில தான். அந்த தாடி எடுத்துட்டா ஒரு சும்மா ஒரு மான்குட்டி மாதிரி, ஆட்டுக்குட்டி மாதிரி. ஆண் இன்றைக்கு உலகத்துல தாடிய தீவிரவாதத்தின் அடையாளமாக காட்டுறாங்க. அவன் பயப்படுறான் தாடி. உண்மையில தாடியில கம்பீரத்தை வச்சிருக்கிறார். ஒரு முஸ்லிம் கம்பீரமான, ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினில் லைஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கம்பீரமான சக்தி வாய்ந்த ஒரு மூமின் பலகீனமான சோர்ந்து போற மூமினை விட சிறந்தவர் சொன்னார். மூமின் எப்பையும் கண்ணியமா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அவருடைய கம்பீரத்துல உள்ள ஒரு விஷயம் தான் தாடி. எனவே நாங்க ஜப் செய்யற அடிப்படையிலையோ அல்லது வேற ஏதாவது நோயின்ற அடிப்படையிலோ பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல இதுகள் இருக்கலாம். ஆனா நாங்க நியத் வைக்கணும், நான் கூடிய சீக்கிரம் இப்ப நாங்க எல்லாரும் தாடி இல்லன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப நான் தாடி இல்லாம இந்த நிலைமையில மௌத்தாயினா நான் இந்த முகத்தோடையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு போறது? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல பார்க்கணுமே. நான் அவங்க எப்படி இருந்தாங்களோ, எப்படி விரும்பினாங்களோ அப்படி நான் இருக்கணும் என்று தாடி அழகா வச்சிருக்கலாம். தாடி வைக்கிறவங்க அழகா வைக்கணும், அதை எண்ணெய் போட்டு எண்ணெய் பூசி வைக்கணும், அழகா வச்சிருக்கணும், பார்க்க கண்ணியமா இருக்கும், பார்க்க கம்பீரமா இருக்கும். நாங்க யாருக்கும் பயப்படுத்தி அதனால ஜப் போயிருந்தோ, அதனால எனக்கு வேலை இல்லாம போயிருமோ, ஒன்றும் அப்படியாக போறதில்லை. ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமா தருவான். அல்லாஹ் தஆலா அதனால எந்த வித்தியாசமும் உண்டாகும். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சோதர்களே, இது ஒரு விஷயம். இது மாதிரி எல்லா சுன்னாக்களையும் எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றக்கூடியவங்களா மாறணும். சுன்னத்தான துஆக்கள் சந்தர்ப்பங்கள்ல, தூங்கும் போது ஓதுற துஆ, வீட்டுக்கு வரும்போது ஓதுற துஆ, வீட்டுக்கு வெளியே போகும் நேரத்தில் ஓதுற துஆ, இந்த சுன்னத்தான துஆக்கள் ஒவ்வொரு சுன்னாவையும் நாங்க தெரிஞ்சு விளங்கி அதை எடுத்து நடக்க நாங்க முயற்சி செய்வோம். அப்படி எங்களோட வாழ்க்கையில நாங்க எல்லாரும் ஒரு சுண்ணாவை எடுத்து நடக்கிற விஷயத்துல நாங்க ஒரு முடிவெடு எடுப்போம். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயான் என்னண்டா, நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பயான கேட்டு அப்படி போறதில்லை. ஏண்ட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பயானும் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்க முஹப்பத் உள்ளவங்களாக ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத்துக்கு அடையாளமாக நாங்க சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவங்களா மாறோம். சுன்னாக்களை தேடி நான் சுன்னத்துக்கு மாற்றம் செய்யக்கூடாது. சுன்னா தானேன்றதுக்காக நாங்க விட்டுறோம். நாங்க என்ன விட்டுறோம்? சுன்னத்து தானே என்பதற்காக நாங்க விட்டுறோம். சஹாபாக்கள் சுன்னத்து தானே என்பதற்காக எடுத்து நடந்தாங்க. இது சுன்னாவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதா, அவங்க விரும்பினதா, அவங்க ஆதரிச்சதா என்பதற்காக அவங்க எடுத்து நடந்தாங்க. சுன்னத்து என்பதற்காக எடுத்து நடந்தாங்க. உயிரை விட்டு நாங்க சுன்னத்து என்பதற்காக விட்டுறோம். சுன்னத்தை இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிர் சக்திகள். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வரலாற்று ரீதியான உள்ள ஒரு உண்மை, நான் இது சுருக்கமா சொல்றேன். இஸ்லாத்தினுடைய எதிர் சக்திகள் சிலுவை போர்கள் நடந்துச்சு தொடர்ந்து. இந்த சிலுவை போர்கள்ல பல கட்டங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 850 வருஷ காலம் சிலுவை போர்கள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளுக்கும் இடையில நடந்திருக்கு. இதுல கடைசி கட்டங்கள்ல மிக மோசமான தோல்விகள் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் சந்திச்சாங்க. மிக சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, அதுக்கு பிறகு பர்கஞ்சி ரஹிமகுல்லா போன்ற இறை நேசர்கள் போர் படை தளபதிகளாக இருந்த காலங்கள்ல மிக மோசமான தோல்விகள் அவங்க சந்திச்சாங்க. அந்த தோல்விகளின் போது அவங்க யோசிச்சாங்க, நாங்க படை எண்ணிக்கையில கூட இருக்கிறோம், இத்தனை நாடு சேர்ந்து நாங்க ஃபைட் பண்றோம், அவங்க எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க, நாங்க ஏன் தோக்குறோம் என்று சிந்திச்சாங்க. அப்ப அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு கருத்து சொல்லப்பட்டது என்னண்டா, இதுகளை நான் தொடர்ந்து பேர்களை சொல்றது பொருத்தமில்லை நினைக்கிறேன், அதனால சூசகமாக சுட்டி காட்டுறேன். அவங்க சொன்னாங்க, இவங்களுடைய படபலத்தாலேயோ ஆயுத பலத்தாலேயோ இவங்க எங்களோட வெத்தல்ல,
இவங்களிடத்தில் ஒரு ஆன்மீக தெய்வீக சக்தி ஒன்று எங்கள்கிட்ட இல்லாத ஒரு சக்தி இருக்குது. அப்ப இந்த நேரத்துலதான் இஸ்லாத்தை பத்தி ஆய்வு செய்யறதுக்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டுச்சு. அப்படியான சந்தர்ப்பத்துல இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக தொகுத்த தொகுப்புகள் ஒன்றுதான் டாக்டர் வின்சிக் தொகுத்த ஹதீஸ்களை பற்றி அந்த தொகுப்பு. அதுக்கு துணையாக உதவியாக தொகுக்கப்பட்ட தொகுப்புகள் உண்டு. அந்த ஆய்வுல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னண்டா, இவங்களிடத்துல ஆயுத பலம், படபலம், இது எல்லாத்தையும் மீறி எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பலம் உண்டு, பவர் உண்டு, சக்தி உண்டு, வெப்பன் ஒன்று இருக்குது. அது என்னண்டா ஆன்மீக பலம், தெய்வீக பலம். இவங்களிடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அந்த சக்தியை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் என்ற அந்த ரிசர்ச், அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த அதே குரூப்புக்கு கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அவங்க கொடுத்த பதில் என்னண்டா, இவங்களுடைய ரெண்டு விஷயத்தை இல்லாமல் ஆக்கணும். ஒன்று இவங்களோட ஃபேத், இவங்களோட நம்பிக்கை. இரண்டாவது இவங்களோட கல்ச்சர். இவங்களுக்கு என்ற தனித்துவம் ஒன்று இருக்குது. முஸ்லீம்கள் என்றால் இதுதான், இவங்க தான் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை இல்லாமலாக்கி முஸ்லீம்களை எல்லாரையும் போல ஆக்கி, இது முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னாக்களை பின்பற்றுகின்ற அவங்க முஸ்லீம்களுக்கு என்ற தனித்துவம், முஸ்லீம் என்பதை என்னை அடையாளப்படுத்தக்கூடிய, முஸ்லீம்களை வேறுபடுத்தக்கூடிய, அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்கணும். உண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல கை வைக்கணும், அவங்களோட நம்பிக்கை லா இலாஹ இல்லல்லாஹ்வுல கை வைக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம அவங்கள நாங்க அழிக்க தேவையில்ல. அவங்க எந்த அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்களோ அந்த அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அவங்க ஆளாகுவாங்க. இது சுருக்கமான செய்தி நான் சொல்றேன். அதுக்கு பிறகு இதை எப்படி செய்யறது, சாதிக்கிறதுன்றதுக்கான ஒரு திட்டம் போட்டாங்க. 50 வருஷ ப்ராஜெக்ட் உண்டு. அதை அவங்க பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணின நாடு தான் ஸ்பெயின். ஸ்பெயின் இருக்குது ஒரு இஸ்லாமிய நாடு. ஸ்பெயின் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு. எப்படி அங்க இஸ்லாம் போச்சுடா, முஸ்லீம்கள் பலவந்தமா ஃபைட் பண்ணி போய் இஸ்லாத்தை அங்க புகுறவோ இல்ல. அந்த நாட்டில் இருந்த ராஜுக்குடைய ஆட்சி காலம், கிறிஸ்தவ மன்னருடைய ஆட்சி காலத்துல கடுமையான அநியாயங்களுக்கு உட்பட்ட போது அவங்க மொரோக்கோ வரையும் தான் இஸ்லாம் போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் மூசா இப்னு நுசைர் உடைய காலம் மொரோக்கோ வரையும் தான் இஸ்லாம் போயிருந்துச்சு. அப்ப மொரோக்கோவுக்கு அடுத்த நாடுதான் கடலுக்கு அங்கால் இருக்குது, யூரோப்புடைய முதலாவது நாடு போர்டர்ல இருக்குது ஸ்பெயின். அப்ப அந்த மக்கள் மொரோக்கோவுக்கு வந்து அந்த நாட்டுல அநியாயம் நடந்த நேரத்துல ஸ்பெயின்ல இருந்து ஒரு தூதுக்குழு மொரோக்கோவுக்கு வந்தாங்க. வந்து மொரோக்கோவில் இருந்த ஆப்பிரிக்காவுடைய இந்த நாடுகள்ல இருந்த கிறிஸ்தவர்களிடத்துல அவங்க பேட்டி கண்டாங்க. இந்த நாட்டுல மொரோக்கோவில் இருந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் தந்து வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நாங்க முழுமையாக எங்களை மதிச்சு நடக்கிறாங்க, எங்களை பாதுகாக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த தூதுக்குழு மூசா இப்னு நுசைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல போய் வேண்டிக் கொண்டாங்க, உங்களோட நாட்டில இருக்கிற மக்களுக்கு நிம்மதியை இருக்கிற இந்த நிம்மதியை ஏன் எங்களோட நாட்டுக்கு நீங்க தரக்கூடாது? எங்களோட நாட்டுக்கு நீங்க படையெடுத்து எங்களோட நாட்டுல உள்ள மக்களுக்கு இந்த நிம்மதியை தாங்க, நீங்க எங்களோட நாட்டுல அநியாயம் நடக்குது, அட்டூழியம் நடக்குது என்று சொல்லி வேண்டிக் கொண்டாங்க, படையெடுக்க சொன்னாங்க. மூசா இப்னு நுசைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்துல அமீருல் முஃமினீனாக இருந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்கு கடிதம் அளிக்கிறாங்க. அவங்களுடைய ஓர்டர் என்னண்டா, மொரோக்கோவோட நிக்க சொல்லி அதுக்கு அங்கால படைகள் போகக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்பெயின் வரையும் போறதா இல்லையான்ற கடிதம் அங்க அனுப்பின போது அங்கிருந்து பதில் வந்துச்சு. ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்க உங்களோட ஆட்சிய இஸ்லாத்தை உங்களோட ஆட்சிய இந்த மொரோக்கோ வரையும் உள்ள நாடுகளுக்கு ஸ்திரப்படுத்தி கொண்டீங்களா, கால்களை பதிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களான்னு முதலாவது பாருங்க. ரெண்டாவது, இந்த வந்த தூதுக்குழு இவங்க உண்மையாளர்களா அல்லது பொய்க்கு இவங்க ஏதாவது மோசடிகள் இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த ரெண்டும் ஓகேன்னு சொன்னா அவங்களுக்கு அங்கால போகலாம்னு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் தாரிக் இப்னு ஜியாதுடைய தலைமையில ஒரு படையை அனுப்பினாங்க ஸ்பெயினுக்கு. அந்த படைய அங்க இருந்த மக்கள் ஆதரிச்சு உள்ளுக்கு இருந்தவங்களே என்ன செஞ்சாங்க, ஒத்துழைச்சாங்க, உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான், ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இப்ப பின்னால காலத்துல நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, இவங்க அந்த ஸ்பெயினை எப்படி பார்த்தாங்கடா, ஸ்பெயின் எங்கட நாடு, நாங்க பறி கொடுத்துட்டோம், இதை இப்படியே விட்டோம்டா முழு யூரோப்பும் முழு ஐரோப்பாவும்
இஸ்லாமிய நாடாக மாறுறதுக்கு நாடுகளாக மாற வாய்ப்பு இருக்குது. பறிகொடுத்த நாட்டை மீட்டணும். மீற்றதாக இருந்தா எப்படி மீட்டுறது? அவங்க காபத்துல்லாவை இடிக்கல, பள்ளிகளை இடிக்கல, மஸ்ஜிதுகளை இடிக்கல. எதை இடிச்சாங்க? உள்ளங்களில் இருந்த ஈமானுடைய கோட்டையை இடிச்சாங்க. அவங்க அதாவது சிந்தனை போராட்டம் என்ற அந்த 50 வருஷ திட்ட ப்ரொஜெக்ட செயல்படுத்தினாங்க. ஆயுதங்களை கீழே வச்சாங்க. ஆயுதங்களால் அட்டாக் பண்றது இல்ல, சிந்தனா ரீதியாக, கல்ச்சர் ரீதியாக, பிராக்டிக்கலாக முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற தீன மார்க்கத்தை இல்லாமலாக்கி முஸ்லிம்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்க டார்கெட் பண்ணினாங்க. ஸ்பெயின்ல அவங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த வயசு பெரிய பெரிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய அறிஞர்களும் மதரசாக்கள் எல்லாம் இருந்துச்சு. அவங்க தீர்மானிச்சாங்க, இவங்களை நாங்க ஒன்றும் செய்யல, இந்த வயசுல மூத்தவங்களை ஒன்றும் செய்யல, இவங்களை விடுவோம் அவங்களோட பாட்டுல. இவங்களை நாங்க முயற்சி செஞ்சு மாத்தினாலும் வேறெல்லாம் 5 வருஷத்துக்கு கபருக்கு போய் சேர்ந்துருவார். அதனால இவங்களை ஒன்றுமானா நீங்க செய்யறத செய்யுங்க, நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, நீங்க ஃப்ரீடம் உங்களுக்கு சொல்லி அவங்கள விட்டாங்க. அவங்களோட பாட்டுல நாங்க டார்கெட் பண்ணுவோம் இவர பேர பிள்ளை. அவங்க ஏம் பண்ணினாங்க, வயிற்றுல உள்ள குழந்தை, கையில உள்ள சிசுவ, கையில உள்ள குழந்தை டார்கெட் பண்ணினாங்க. என்ன டார்கெட் பண்ண? இந்த பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன், இந்த பிள்ளைகள் குழந்தைகள் 20 வயசாக கொள்ள நாங்க நினைக்கிற மாதிரி இவங்க வரணும். இவங்களோட திங்கிங், இவங்களோட ஆக்ஷன், இவங்களோட எல்லாமே நாங்க நினைக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்படியாக இருந்தா எங்கெங்க நாங்க பிடிக்கணும், எங்கெங்க அடிக்கணும் ஆணிய, எந்தெந்த இடத்துல எதை செய்யணும் என்பதை செஞ்சாங்க. 50 வருஷ காலத்துல இஸ்லாம் அங்கிருந்து போகக்கூடிய நிலைமை வந்துச்சு. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சோதர்களே, என்ன செஞ்சாங்க? அதாவது ஒன்றிருக்குது, ஒருத்தர் உடுப்பு கொடுத்திருக்கிறாரு, அவரை தூக்கி வெளியே வச்சா உடுப்பு இல்லாம நிர்வாணமா இருப்பாரு. ஆளை தூக்கி வெளியெடுத்தா உடுப்புல இருந்து நிர்வாணமாயிருவாரு. இப்ப ஆளை தூக்கல, நீங்க எப்படி எழுதிங்க? உங்களை நாங்க தூக்கி வெளியெடுக்கல, உங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா கலட்டுறோம். நாங்க உங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா கலட்டுறோம். முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? அப்பயும் ஒன்றிருக்குது, ஒரு முஸ்லீமா இஸ்லாத்திலிருந்து, நீ இந்த மதத்தில் இஸ்லாத்திலிருந்து வெளியாக்குறது, காபிராக்குறது, அந்த முயற்சி அவங்க செய்யல. நீங்க முஸ்லீமா இருங்க, நீங்க அப்துல்லா தான், அப்துல் ரஹ்மான் தான், உங்கள்கிட்ட இருந்து இஸ்லாத்தை நாங்க கலட்டோம். ரிசல்ட் என்ன? அடுத்த ஜெனரேஷன் ஆட்கள் இஸ்லாத்திலிருந்து அவர் வெளியே போயாச்சு. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்கள், சோதர்களே, நாம் இந்த 2 விஷயம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகரிக்கணும். 2வது, முஸ்லிம்களுக்கு என்று உள்ள தனித்துவம், எங்கட சுன்னா, இதுதான் எங்களோட வழிகாட்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் எங்களுடைய முன்மாதிரி. அவங்களைத்தான் நாங்க முன்னுக்கு வச்சு எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். ஏன்னு சொன்னா, நாங்க எல்லோரும் குருடர்கள். ஆகிரத்துடைய விஷயத்துல, ஆகிரத்துடைய அடிப்படையில நாங்க எல்லோரும் பார்வை இழந்த குருடர்களாக இருக்கிறோம். அப்படின்னா சொர்க்கத்தை கண்ணால காணல, நரகத்தை கண்ணால காணல, மௌத்துக்கு பின்னால் உள்ள விஷயங்களை கண்ணால காணாத குருடர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அவைகளை கண்ணால கண்ட பார்வை உள்ளவராக இருக்கிறான். மிஅராஜுடைய இரவுல அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கண்கூட அவங்களுக்கு காட்டிட்டான். அப்ப குருடர், கண் தெரியாத ஒரு ஆளு, அவர் புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும்? கண் தெரியாதவருடைய கையை பிடிச்சுக்கொள்ளும். அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவார். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது போய் முட்டி மோதிக்கொள்வார். எனவே இந்த உம்மத்துல, இந்த உலகத்துல, ஆகிரத்துடைய விஷயத்துல நேரடியாக பார்த்த பார்வையுள்ளவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவங்களுடைய புத்திமதிகளை, அவங்களுடைய வழிகாட்டல்களை, அவங்களுடைய சுன்னாக்களை நாங்க எடுத்து அதுக்கு புடிச்சு கொண்டோம்னு சொன்னா நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். உலகத்திலையும் பாதுகாப்பாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக போவோம், வெற்றிகரமாக போவோம், சொர்க்கம் வரையும் கண்ணியமா போய் சேர்ந்து. அதுக்காக அந்த அடிப்படையில நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் உள்ளவர்களாகவும் அவர்களுடைய சுன்னாக்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் நாங்க ஆவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சியோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் எடுத்து நடக்கக்கூடிய, அவர்களுடைய சுன்னாக்கள் எடுத்து நடந்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள்